ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். யோவான் 1 அதிகாரம் 19 முதல் 23 வசனங்களிலே யோவான் ஸ்நானகன் என்ற மனிதனிடத்தில் எருசலேமில் இருக்கிற மத தலைவர்களாகிய யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் ஸ்நானகனிடத்தில் அனுப்பி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஐயா, நீர் யார் என்று கேள்வி கேட்டபோது அந்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்தான்? அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றான். அல்ல அல்ல அல்ல, நான் அவன் அல்ல என்று இந்த யோவான் சொல்லுகிறான். முதலாவது அவன் நான் கிறிஸ்து அல்ல என்கிறான். அதற்கு பிறகு அவர்கள் கேட்கிறார்கள், எலியாவா என்றான். அதற்கும் நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அவன் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை பார்த்து கேட்கிறார்கள், ஐயா, எங்களை அனுப்புனவருக்கு நாங்கள் உத்தரவு சொல்லணுமே, உங்களை பற்றி நீங்கள் என்னதான் சொல்றீங்க? கேட்கும்போது அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். ஐ ஆம் அ வாய்ஸ். நான் கடவுளின் சத்தம், வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று இந்த மனிதன் சொல்லுகிறான். பாருங்கள், அவன் தன்னை யார் அல்ல, கிறிஸ்து அல்ல என்றான். அது உண்மை. அவன் எலியா அல்ல என்றான். ஆனால் அது முழுமையான உண்மை அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் எலியா வந்துவிட்டான் என்று அவனை குறித்து சீடர்களிடத்தில் பேசும்போது பேசுகிறார். அடுத்தது அவன் நான் தீர்க்கதரிசி அல்ல என்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் யோவான் மேன்மையுள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது அவன் என்ன சொல்லுகிறான்? நீர் இப்படி அவன் சொன்ன பின்னால உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லும்போது அவன் நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறேன். அருமையானவர்களே, சத்தத்துக்கு உருவம் இல்லை, சத்தத்துக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்ட ஒரு சத்தமாக கிறிஸ்துவின் சாட்சியாக வெளியே வந்தவன்தான் இந்த யோவான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாட்சியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி வாழும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நாம் தேவனுடைய சத்தமாய் இருக்கவும், நம்முடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்தவும் தேவன் நமக்கு கிருபை செய்யும்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எப்போதுமே நான் இப்படிப்பட்டவன் என்று பெருமை பேசுவதிலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டு. ஆனால் கடவுளுக்குள்ளே இருக்கிற கடவுளின் பிள்ளைகள் நான் அப்படி அல்ல, நான் ஆண்டவருடைய கிருபையில் நிற்கிறேன் என்று தங்களை தாழ்த்துவதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு. நாம் அப்படி வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.